ராமச்சந்திரன். இதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சிங்கப்பெண் படைக்கு போன் அடிக்கிறேன், என்ன இந்த மாதிரி பின் தொடர்றாங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் அவ்வளவு தூரம் போன் பண்றேன். ஆனா லயன் மட்டும் தான் போகுது, ஒண்ணுமே அதுல இருந்து யாரும் எனக்கு இது வரைக்கும் ரிப்பீட்டட் கூட கால் பண்ணவே கிடையாது. சொல்லிட்டு இருந்தாங்க, இது வரையும் வருதுன்னு நம்பிக்கிட்டு தான் இப்போ எல்லாம் ஜெய்சிபிளா எடுத்து பலன் ஒண்ணுக்கிறோம். இப்போ திடீர்னு எதுவுமே சொல்லாம போயிட்டே இருக்காரு அவர் பாட்டு. யாரு? நம்ம எம்எல்ஏ தான். தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியாஸ்ல முன்னாடி வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட்காக பேசுவாங்க, இல்ல ஒரு சில சர்ச்சைகள் இந்த சனாதனம் இதை தவிர உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்ஸ் இருக்காது குறை சொல்றதுக்கு மாதிரி பேசுறதா இருந்தா. இப்ப பாத்தீங்கன்னா நேஷனல் சேனல்ஸ் எல்லாமே இதை பத்தி தான் டிபேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து விமன் குழந்தைங்க ரிலேட்டட் கிரைம்ஸ் வந்து தமிழ்நாட்டுல மிக அதிக அளவுல நடந்துட்டு இருக்கு. இது வந்து எதிர்கட்சி இப்ப ஆளுங்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது காழ்ப்புணர்ச்சியில பேசிட்டு இருக்கோன்னு ஒரு பைத்தியகாரத்தனமான ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்க இந்த கிரைம்ஸ் வந்து இன்னும் அதிகமா ஆகுன்ற பயமும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. நேத்திக்கு கும்மிடிப்பூண்டியில நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு நடந்த சம்பவத்தை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா, ஒரு தாயா, இல்ல ஒரு மனிதனா ரொம்ப படபடக்க வைக்குது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட். பட் அந்த குழந்தைய நேத்திக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கும்மிடிப்பூண்டியில அடக்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பொன்னேரியில அடக்கம் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு டைவர்ட் பண்ற ஒரு விஷயம். இது 2வது, மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது நேத்திக்கு அவ்வளவு ஒரு கொந்தளிப்புல இருக்கும் போது முதல்வர் வந்து நேத்திக்கு போட்டோ ஷூட்ல அவர் பிஸியா இருந்தாரு, அவருடைய சக நடிகர்களுடைய ஒரு போட்டோ ஷூட்ல பிஸியா இருந்தாரே தவிர இந்த குழந்தைக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கணும்ன்ற ஒரு தார்மீக கடமை கூட இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு முதல்வர் கையில நம்மளுடைய நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம். இன்னொன்னு, நேத்தைக்கு அந்த குழந்தை வந்து பிணவரையில இருக்கும்போது மார்ச்சரியில அந்த குழந்தையோட பாடியை வச்சிருக்கும் போது தாவிகாவோட எம்எல்ஏ உள்ள போய் பேசுறாரு. பேசிக்கிட்டு வெளியே வர்றாரு. அங்க போராட்டம் பண்றவங்க எல்லாம் கேக்குறாங்க, அவங்களுக்கு என்ன, நீங்க அவங்க என்ன போய் பேசினாங்க, இல்ல எதுக்கு நீங்க அவங்களை அலோவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வெளியே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறதுக்கும் எந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு இறங்கி கார்ல ஏறி அவர் போயிட்டாரு. அப்ப இதெல்லாம் என்ன காட்டுதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இப்போ ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்கங்க. இப்ப நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது இல்ல ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கிரிமினல்ஸ்க்கு நீங்க தக்க நடவடிக்கை எடுத்து கொடுத்துட்டு, நான் என்ன சொல்றேன், இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் வந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை நிக்க வச்சுட்டுல நீங்க பேசியிருக்கணும். நீங்க தனியா போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய டவுட் வருது. 2, நீங்க யாரை காப்பாத்துறதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க? அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது 4 பேர் அப்படின்றாங்க. கையில மாட்டினது ஒரே ஒரு பையன் தான், அந்த வடக்கு இந்த நார்த் இந்தியால உள்ள பையன். அப்ப மிச்சம் 3 பேர் யாரு?